டபுள் லேசி டேசி. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து சிங்கிளாக போட்டிருப்போம், இது வந்து டபுளாக இருக்கும். முதல் வந்து இப்படி மட்டும் போட்டிருப்போம், இது வந்து இதுக்கு உள்ளே வந்து ஒரு இது இருக்கும், ஸ்டிச் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். இதுதான் வந்து டபுள் லேசி டேசி ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச்னாவே அப்படி உங்களுக்கு தெரியுமே, பறக்கிறதான, அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சும் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ளை ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் நான். இது ஒன்று வந்து பர்பிள், இது இந்த கலரு சாண்டல் கலரு, டார்க்கு லைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பெரிய ஸ்டாரு, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டாரு, ஒரு டாட்டு. ஃபெதர் ஸ்டிச். ஃபெதர் ஸ்டிச்னாவே உங்களுக்கு அதோட பேர்லேயே இருக்கும், இந்த மாதிரி ஃபெதராக அப்படியே இருக்கிறது. இதுவும் ஒரு கோலை மாதிரி தான் வரும். இது பர்பிள் கலர், எல்லோ, உள்ளே வந்து ப்ளூ கலர். டபுள் ஃபெதர் ஸ்டிச். இங்கே நம்ம சிங்கிள் ஃபெதர் பார்த்துருந்தோம், இங்கே வந்து டபுள் ஃபெதர் அதே தான். ஆனால் டபுள் ஃபெதர் வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும், லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்க்குறக்கு. ஃபெதரை விட ஃபெதரும் நல்லாயிருக்கும், டபுள் ஃபெதர் அதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பில்லியன் நாட் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சு எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. அந்த எம்ப்ராய்டரியில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இது வந்து ரோசஸ், இந்த இது வந்து செடியில் இருக்கிற ரோசஸ், இது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சு வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா சுடிதார்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சு போட்டிருப்பாங்க. இது பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும், பட்டு நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச். இதில் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இதுதாங்க, ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது நான் டிசைன் போடுறதுக்காக ட்ரை பண்ணேன், பட் எனக்கு ரொம்ப டைம் இல்லாதனால நான் என்ன பண்ணினேன், ஒரு ஸ்வஸ்திக் போட்டு 2 ஸ்கொயர் போட்டு விட்டேன், ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு நிறைய போட்டிருப்பாங்க, டிசைனில் போட்டிருப்பாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போட்டிருப்பாங்க. இது வந்து என்ன கலரு, இது பர்பிள், இது க்ரீன், இது ரெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்டிச். இது சூப்பராக இருக்குது ஸ்டிச்சு, பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்கும். இந்த ஸ்டிச்சு நல்லாயிருக்கும், நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மைல்டாக, இதெல்லாம் இதுக்கு போட்டால் ப்ளவுஸுக்கு அது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும், ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு இது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம். நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் ஒர்க் ஸ்டிச். அப்ளிக் ஒர்க்னால் என்னென்னா, நாம் வந்து ஒரு இது வாங்கிக்கணும், இதெல்லாம் இந்த அப்ளிக்னு சொன்னீங்க, கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை வந்து அந்த என்ன இதில் நம்ம கிளாத்தில் வந்து சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ அதில் வந்து வச்சுட்டு இது ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ஸ்டிச் பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் வந்து அப்ளிக் ஒர்க் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் போன் ஸ்டிச். பேரை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஃபிஷ் போன் மாதிரி இருக்கும், அதனால் இதுக்கு பேர் ஃபிஷ் போன் ஸ்டிச். இதுக்கு எனக்கு வந்து டிசைன் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு கஷ்டமாக, அதாவது டிசைன் வந்து இது ஃபிஷ் போன் வந்து அழகாக இருக்கும், ஆனால் டிசைன் போடுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா அந்த டிசைன் வந்து அந்த லுக்கு கிடைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணினேன், வெறும் இது மாதிரி செடி மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணி அதை போட்டு விட்டேன். ஆனால் பட் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுவே வந்து கொஞ்சம் நல்ல டிசைனாக போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இது பாட்டில் இது வச்ச மாதிரி போட்டிருக்கிறேன். ப்ரௌனு, ப்ளூ, இது எல்லோ, இது டார்க் பிங்க்கு, இது வந்து க்ரீனு. நெக்ஸ்ட்டு கட் ஒர்க். கட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் என்ன இது டிசைன் வேணுமோ அதை வந்து உள்ளே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அது மேலேயே அது கரெக்டாக கட்டிங்க்கு பக்கத்துலேயே நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இது பண்ணோம்னா இந்த கட்டிங் வந்து கட் ஆகாது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கட்டிங் கட் ஆகாது. அதுக்காக தான் டிசைன் இங்கே போடணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த ட்ரெஸ் மீன்ஸ் ப்ளவுஸு, சுடிதாரு, நம்ம என்ன ட்ரெஸ் நம்ம இது பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இது வந்து ட்ரெஸ்ஸுன்னா இப்படி கட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு.
இது வந்து பிங்க்கு, இது க்ரீனு, இது வந்து எல்லோ. நெக்ஸ்ட் சம்கி ஒர்க்கு. சம்கி ஒர்க் பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க்கில் அது லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கிற பிங்க்கு. இது வந்து கோல்டன் எல்லோ. இது வந்து டார்க் க்ரீன் வித் கோல்டு இந்த மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து சம்கி ஒர்க்னாவே இப்படி தான் பண்ணணும். பட் நான் வந்து ஒரு சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு இந்த மாதிரி சம்கி ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து இதுக்கு இந்த டிசைன் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா சம்கி வந்து கம்மியாக தான் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது சம்கி வந்து ரொம்ப நிறையா பிடிக்கும். அதனால் வந்து இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா. பட் இதுதான் வந்து சம்கி ஒர்க் டிசைன். டியூப் ஒர்க் குட்டி குட்டியாக வரும் ஒரு டியூப் ஒர்க்கு. இது ஒரு கோலம். அந்த கோலத்தை வந்து நான் வந்து டியூப் ஒர்க் மாடலில் நான் பண்ணிட்டேன். இது வந்து டார்க்கு க்ரீன் டியூப் அதை வச்சு நான் போட்டேன். ஒரு கோலத்தை வந்து இந்த டிசைனாக போட்டேன் நான். பீட்ஸ் ஒர்க்கு. குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும். பீட்ஸ் நீங்கள் என்ன கலர் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டது வந்து டார்க் ப்ளூ வித்து கோல்டன். இதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால போட்டேன். நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன். பீட்ஸ் ஒர்க்கு நீங்கள் குட்டி குட்டி பீட்ஸ்லேயும் போடலாம், கொஞ்சம் பெரிய பீட்ஸ்லேயும் போடலாம். பீட்ஸ் வந்து மிக்சட் பீட்ஸும் போடலாம். பெரிய பீட்ஸு, சின்ன பீட்ஸு அந்த மாதிரி மிக்சட் பீட்ஸ்லேயும் போடலாம். நிறைய டைப் ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் பேசிக்கு. நம்ம இதை வச்சு நிறையா டிசைன்ஸ் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.